பதில் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் மோரை அடித்து வச்சுக்கணும் வைங்களேன். பேசாமல் எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு குடிச்சிடலாம், உடம்புக்கும் நல்லது. காசை போட்டுட்டேன். இன்னும் ஒரு கால் பாகம் ஒரு வயதாக இருக்குது, அதை அப்படி வச்சுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து 7:30 மணி ஆகுது. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்களா, அப்படி இது காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்து அரைச்சிட்டு வந்தது. அது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 100 கிராம் சிக்கரி. இது வந்து காலையில் நம்ம காஃபிக்கு இல்லைன்னா சரி வராது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஃபில்டர் காஃபி கடை காஃபி நான் சாப்பிட மாட்டேன்னு. இது அரைச்சிட்டு வர பாடு பெரிய பாடாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தால் 1 மாதம் வரும். எங்கள் பையன் என்ன பண்ணிட்டான், பாதி தான் 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதனால சீக்கிரமாகவே தீர்ந்து போச்சு. 2-3 நாள் வந்து இந்த ரெடிமேட் காஃபி பவுடர் தான் வாங்கி குடித்தோம். அது ஒன்றும் எங்களுக்கு செட் ஆகலை. இது வந்தால் தான் நமக்கு சரியாக வரும். அதனால இதை வாங்கியாச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சரியாக அரைக்கலை. அந்த அரைக்கிறதுலேயும் ஒரு இது இருக்குது, அது ஒழுங்காக அரைச்சா தான் அந்த ஃபில்டர்லாம் இறங்கும். நல்லா இருக்காது. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி கொஞ்சம் நெருப்பாக அரைச்சிருக்கோம். போன மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுத்து ஃபில்டரில் இறங்கவே இல்லை. ஓகே, கொண்டு போய் காஃபியை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா கீரை எப்பவும் போல் நான் சொல்கிறது தான். வந்து மாடியில் வந்து சும்மா சின்ன சின்ன தொட்டிங்க கிடக்கு, அதில் தானாக வளர்கிற கீரை தான் இது எல்லாமே. எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். பசலைக்கீரை, அப்புறம் வந்து காணாங்கீரை, அதுக்கப்புறமா வந்து இது காணாங்கீரை, இது வந்து தரப்பசரை, அப்புறம் குப்பைக்கீரை, அப்புறம் அம்மான் பச்சரிசின்னு ஒன்று சொல்லுவோம், அது இது பருப்பு கீரை. எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. இது வந்து சாரணக்கீரை, இது மாதிரி இருக்கு பாருங்கள். இது எல்லாமே க்ளீன் பண்ணி அது 2 நாளுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் இன்னைக்கு கொண்டு வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இவ்வளோ கீரை எங்கள் வீட்டில் ஒருத்தரும் தொட மாட்டாங்க, நான் மட்டும்தான். பொரியல் தான் செய்யணும், வழியில் அப்போ தான் சாப்பிட முடியும். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா மணி இன்னைக்கு 12:15 ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு காய்கறியெல்லாம் வெளியே என்ன பண்ண அப்படி யோசிச்சு இப்போ கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டான்னு வேலையாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் இப்போ தான் கழுவி ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, ஒரு கை அளவு பருப்பு, துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு தான் கழுவி போட்டிருக்கேன். இதில் மஞ்சள் தூள், ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கலாம், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டேன். குக்கர் வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் குக்கரில் கேஸ்கெட் போயிடுச்சு. இது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது கடையில் போய் வாங்கணும். சரின்னுட்டு இந்த பழைய குக்கரை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் செய்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே பிடிக்கல. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தேவைப்பட்டால் எல்லாம் விட்டுடுங்க. அவ்வளோ பெருங்காயெல்லாம் நான் அப்புறமா தான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து பருப்பை வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் போட்டு சிம்மரில் 1 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் 2 நிமிஷம் கழிச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் போட்டேன். அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில், அவ்வளோ போதும், அதிகமாக வேண்டாம். ஏன்னா நான் ஒரு ஆள் சாப்பிட போகிறேன், அதனால முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை குறைச்சிக்கிறது நல்லது இல்லையா. இப்போ வந்து கொஞ்சமாக கடுகு, அது பார்த்து போடணும் எல்லாமே. சீரகம், உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன், ஏன்னா செய்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு தகுந்தபடி கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு 4 பேர் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பருப்பு நல்லா சவுண்டு வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 3 சவுண்டு வந்துருச்சு. ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கேன். நான் வந்து அது அறியறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் உரிக்கிறதே ஒரு கஷ்டம்னா அறியறது அதோட கஷ்டம். அதுக்கு தான் இந்த டெக்னிக்கு நான் யூஸ் பண்ணுறது. நீங்களும் இதே மாதிரி நச்சு போடுங்க. கல்லால் ஒரு தட்டு ஒரு வெங்காயத்தை போட்டிங்கன்னா தலைமையிலேயே ஒரு போடு அழகாக நசுங்கி 2-3 உடஞ்ச மாதிரி ஆகிடுச்சோன்னா வதங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி போனால் அவசியமே கிடையாது, நல்லாயிருக்கும். ஓகேங்களா. உட்காந்துக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கவே வேண்டாம். கல் இருக்குது நம்மள்கிட்ட, எல்லாம் வச்சு தட்டிக்கோங்க. இப்போ கீரை எடுத்து வச்சுருந்தெல்லாம் வீட்டில் எடுத்த கீரை அதே கொஞ்சம் போட்டுருவாங்க. இது ஆக்சுவலாக இது கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த கீரை நான் இன்னைக்கு பொரியல் தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஏன்னா அதான் சொன்னேன், கடைஞ்சாலும் நானே சாப்பிடணும் பருப்பை போட்டு. அது நம்மளுக்கு முடியாது, வேண்டாம் அப்படின்னு தான். அப்படியே எதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குழம்பு வேறு அவங்களுக்கு வேணும், பசங்களுக்கு சைட் டிஷ் சப்பாத்தி. கொஞ்சமாக உப்பு லேசாக போடுறேன். இது கூடையே கொஞ்சமாக எப்போ நம்ம போடுறது தான், காரம் எதுவுமே போடல நம்ம. அதனால் கொஞ்சம் வந்து இட்லி மிளகாய் இப்படி சேர்த்துக்கிறேன். இப்படியே போடணுன்றதில் அப்புறமா கூட போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன், ஏன்னா அதில் காரம் கொஞ்சம் வரைக்கும் நல்லா. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணின்னு தெளிக்கல, அப்புறமா தெளிச்சிக்கலாம். வேணா சிம்மரில் போட்டேன். கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன், ரொம்ப இல்லை. ஒரு 1/2 கரண்டி 2-3 டீஸ்பூன் இருக்க அளவுக்கு, அவ்வளோதான் மூடி. இப்போ வந்து கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் லேசாக தூவிக்கிறேன். போட்டால் போடுங்களை விட்டுலாம், மிளகா பொடியிலே இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். வெந்துடுச்சு. ஒரே இதுதான் ஆவி மூடி போட்டு 1 நிமிஷம் தான் மூடி இருந்தது.
பாருங்கள் எத்தினோண்டு ஆகிருக்கு. இதை வந்து பவுல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சிக்கலாம். இதே கடாய் தான் நான் எடுக்க போகிறேன். அதை நம்ம கீரை பொரியல் பாருங்கள் இவ்வளோண்டாச்சு. கடைஞ்சாலும் கம்மியாக தான் ஆகும். நம்ம ஒரு ஆளுக்கு சாப்பிட முடியாதுன்னா நான் பொரியல் செஞ்சுக்கிட்டேன். எப்படியோ ஒன்று நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் சரி உடம்புக்கு நல்லது தானேன்னு அடுத்து ஒரு கடாயை போட்டேன். இங்கே வந்து காயட்டும். இங்கே வந்து சாம்பாருக்கு பருப்பு பாருங்கள் வந்துருச்சு. அதுக்குள்ளே கீரை பொரியலுக்கு வேகிறதுக்குள்ளவே அது வந்துருச்சு. அடுத்து இங்கே கொஞ்சம் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாம்பாரை தாளிச்சிடலாம். நான் என்ன சாம்பார் வைக்கலாம் யோசித்து கோவக்காய் சாம்பார் வைக்கலாம்லாம் பிளான் போட்டேன். கடைசியில் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, என்னோடய பையனுக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் சாப்பிடுவான். சரி வெண்டைக்காய் சாம்பாரை வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் வெந்தயம், கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமாக வச்சுருக்கேன் போட்டு. இது வெண்டைக்காய் வந்து நான் குக்கரில் வந்து தாளிக்கல. எப்பவுமே சாம்பார் வந்து வெண்டைக்காய் செய்யும்போது குக்கர் தாளிக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரு கெட்டி காயெல்லாம் வந்து குக்கர்லேயே நீங்கள் வந்து வேக வச்சு சாம்பார் வைக்கலாம். பட் வெண்டைக்காய் மாதிரி பொருள்லாம் போடாதீங்க. இப்போ இப்போ வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வீட்டில் காய்ச்ச வெண்டைக்காய் கூட வந்து கடையில் வாங்கினது 2 கை போட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்டைக்காய் சாம்பார் அவ்வளோ ஒன்றும் பிடிக்காது. ஆனால் என் பையன் சாப்பிடுவான். சரி இனிமேல் நான் இவ்வளோ பெருசாகிட்டு பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது. அதனால சரி நம்மள சாப்பிடுவோம். அவங்களே சாப்பிடும்போது நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாது இல்லையா. இது அதிகம் அந்த பருப்புக்கு. ஒரு வேளை 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு நான் எப்போ சொல்கிறேன்னா நான் முழுசாக போட்டேன் சேர்த்து எல்லாத்துக்குமே. நீங்கள் வந்து நான் போடுற அளவை விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கணும். 1 கை பருப்பு போட்டுட்டேன். 1 கை பருப்புக்கு 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு. அதாவது வந்து காய் சேர்க்கும் போது ஒரு 2 கை காய் இருக்குன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். இது 2 கை வெண்டைக்காய் இருக்குல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா நம்ம வந்து சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்து இங்கே வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகிப்போம். நான் அதுக்குள்ளே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டில் ஆனால் நான் தான் செய்வேன் எப்பவுமே. நீங்கள் தான் நினச்சிக்காதீங்க யாரும் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் தான் பண்ணுவேன். வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு இதிலே வெந்து போச்சு. அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக புளி தண்ணியாக தான் சேர்க்குறேன். அது கூட நம்ம வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப மசிச்சு விடணும் மற்றெல்லாம் தேவையில்லை. எப்பவுமே கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கொதிச்சு வரணும் சரியாக இருக்கும். நான் பருப்பை அதிலே சேர்த்துறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப திக்காகிடும் சாம்பார். கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். ஏன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் குழப்பழப்பு தண்ணி வச்சு இல்லையா. அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் திக்காக வச்சுக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரி சௌகரியம். இப்போ நம்ம வந்து காரம் போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ வந்து நான் சக்தி சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேன். இன்றைக்கி நான் அதை போடவே இல்லை. சரி இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூனு நல்லா முழுசாக 1 ஸ்பூன் போடுறேன். பார்த்துக்கிட்டு காரம் போடலாம். நான் எப்பவுமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். வெறும் சாம்பார் பொடியில் கொஞ்சம் சாம்பார் பொடி போடுவேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா அது காரமே பத்தலை. அந்த வெறுமனே சாம்பார் பொடி மட்டும் சாம்பார் போட்ட வைங்களேன் காரம் அவ்வளோவா இருக்காது. அதனால் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வேறு எதுவும் போடல. தனியாலாம் வேண்டாம். ஏன்னா சாம்பார் பவுடரில் நிறைய தனியாக சேர்த்துருப்பாங்க. அதனால தான் அது காரம் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சக்தி போட்டிருக்கோம். சக்தி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அது என்ன வெறும் சாம்பார் பொடி எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த காரம் தெரியாது. கொஞ்சம் போட்டுட்டு பார்க்கலாம். ஒரு கொதி வரட்டும். நம்ம சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி வைக்கிறேன். இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா கடாய் அதிலே செய்யலாம் அப்படின்ட்டு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். மூடி வச்சிடும். இந்த பக்கம் அதே கடாயை வந்து கழுவிட்டு வச்சுட்டேன். அதிலே வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக எண்ணெய் வேணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வேறு எடுத்து ஊற்றணும். கத்திரிக்காய் பொரியலுக்காக இப்போதைக்கு கொஞ்சம் ஊற்றுறேன். நான் அப்புறமா பாட்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயட்டும். இன்னும் வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக சீரகம். நான் வந்து கடுகு போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா எதுவும் சொல்லியிருப்பேன். ரொம்ப கொஞ்சம் சவக்க வச்சு எடுக்கிற ஒரு பொரியலுக்குலாம் அந்த கடுகு சேர்க்கறது இல்லை. கசப்பு எடுத்துரும். அதனால தான் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து வதக்கல் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் காரமாக நல்லாவே இருக்கும். முதல்ல எனக்கும் பிடிக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னையில் இப்போ செய்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது இது போலலாம் பொரியல். நான் வந்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணி போயிருக்கேன். மாமியார் வீட்டில் இப்படி செய்வாங்க. அப்போல்லாம் எனக்கு பிடிக்காது. அது ஃபஸ்ட்டு ஏன்னா புதுசாக ஒரு டிஷ்ஷை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா. ஒரு மாதிரி போல்
அது மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். பட் அப்புறம் போக போக பழகிக்கிட்டேன் நானும் சில விஷயங்கள்லாம். அதில் இது ஒன்று. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை சேர்த்துலாம். அதே மாதிரி கத்திரிக்காயில் வந்து ரொம்ப விதம் தான் சேர்க்காதீங்க, தூக்கி போட்டுருங்க தூரம். லேசாக இளவ விதை மாதிரி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப முத்தி போனதெல்லாம் சாப்பிடக்கூடாது, தூக்கி போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காயில் லைட்டாக விதை இருந்து அதை அப்படி கசக்கி எடுத்துக்கிறேன் நான். அதையெல்லாம் வெளியே எடுத்துடுவோம். அதில் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும், கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காய் விதை வந்து வயிறு வலிக்கும், அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, தூக்கி தான் போடணும். இது இளவ இது கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் அதை கற்றுக்கு எடுத்துட்டேன். ஒரே ஒரு கத்திரிக்காயில் தான் அப்படி இருந்தது. நான் இன்னொரு தூக்கியே போட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதாவது அந்த வதங்கி வரும்போது இந்த கத்திரிக்காய் வந்து இது 1/4 பாகம் தான் வரும், அதனால ஒரு 1/4 ஸ்பூன் மணி போட்டுக்கிறேன். இங்கெல்லாம் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். காரம் எல்லாம் வதங்கி வரட்டும் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். இப்படியே மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில். அப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். சாம்பாரில் பெருங்காயம் போட மறந்துட்டேன். எப்பவுமே லாஸ்ட்டு போனால் ஞாபகம் வரதில்லை. ஒன்று தாளிக்கும் போது போட்டுருக்கணும். சரி பரவாயில்ல, இப்போ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டாச்சு. பார்த்து அளவாக வச்சுருக்கேன் சாம்பார் பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுவே மீந்துடும் பயம். நாளைக்கு தான் மீதி இருந்தால் டிஃபனுக்கு வச்சுக்க வேண்டியது தான். இங்கே வந்து அதுக்குள்ளே எண்ணெய் தீர்ந்து போச்சு பார்த்தீங்களா. சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். எப்போ சொல்கிற மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் இப்படி மாற்றி நான் யூஸ் பண்ணுவேன். பிராண்டு வந்து வேறு கூட இருக்கும், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இதை ஃபில் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எவ்வளோ நாள் வருது ஒரு பேக்கெட்டு பார்க்கலாம், கணக்கு பண்ணலான்னு. இன்னி வரைக்கும் இன்னும் கணக்கு பண்ணல பாருங்க. நான் இன்னைக்கு கண்டிப்பாக கணக்கு வைக்க தான் போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியணும் ஒரு பேக்கெட்டு 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறது தெரிஞ்சால், அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அதை கொஞ்சம் குறைக்க பார்க்கலாம் இல்லையா. குறைக்க பார்க்கலான்றோம், ஆனால் குறைக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் குறைக்கலாம், அதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஊற்றிட்டேன், 2 வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதும், இன்னொன்று வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது. எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். இதுக்கு என்ன டேட்டு பார்த்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான், இது எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இது கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணலாம். அதாவது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுற டைம் தான் நான் மூடி வச்சுருந்தேன். எவ்வளோ நேரம் ஆயிருக்கோம் நீங்களே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அதாவது பர்னர் வந்து சின்ன பர்னரில் இருக்குது, அவ்வளோதான், பெரிய பர்னர் இல்லை. இப்போ பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகி பாருங்க, எப்படி உள்ளுக்கு போயிட்டு பார்த்தீங்களா கத்திரிக்காய். இவ்வளோவுக்கு தான் நம்ம மூடி வைக்கணும், இனிமேல் வந்து மூடக்கூடாது. இப்போ இதில் வந்து காரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அவிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும் எவ்வளோ காரம் போடணும். முதலே மட்டும் போட்டிங்க வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வதக்கலுக்கு ரொம்ப காரம் ஆகிடும். இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போடுறேன். காரம் இப்போலாம் கம்மியாக தான் இருக்குது. தனியாக பொருள் வேணா சேர்க்கலாம், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா கத்திரிக்காய் சூடு இல்லையா, சில பேர் சேர்ப்பாங்க இல்லையா, அதனால நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் இல்லை சேர்க்குறோம். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வதக்கி எடுக்க வேண்டியது தான். ஓப்பன்லேயே வைக்கலாம், அதுலேயே அது வெந்து போயிடும். முதலே போட்டிருந்தா என்ன நீங்கள் நினைப்பீங்க, இது வதங்கும் போது கொஞ்சம் அடியில் பிடிச்சிடும். அதுதான் வேகத்துக்காக கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து திறந்தே தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா முதல் போடும்போது கொஞ்சம் குறைவாக தான் நான் போட்டிருந்தேன், அது எனக்கே தெரியும். அதனால தான் நான் இப்போ போட்டேன். இன்னும் ஒரு முதல்ல எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி தான் ஊற்றணும். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போடும். இப்படியே சிம்மரில் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி பரட்டி கொடுத்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு அந்த மரக்கரண்டிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, அதனால் இந்த கரண்டி எடுத்துக்கிட்டோம். இந்த வதக்கிறது கொள்வது இதெல்லாம் அந்த மரக்கரண்டி சுத்த வேஸ்ட்டு. நம்மளோட கரண்டி தான் நமக்கு அடியை ஊற்றி சுரண்டவே முடியாது பாருங்கள், அப்படியே ஒட்டிக்கிட்டு பரட்டிக்கிறோம். இப்போ அப்படியே சிம்மரில் போட்டுருக்கேன், இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அரை போலமா சிங்க்கு, அந்த சிங்கை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ தண்ணியில் எடுத்து ஊற்றிட்டு அது வதங்கத்துக்குள்ளே இப்போ இந்த வேலையை முடிச்சுடுவோம். இப்போ வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன் சொன்ன மாதிரி. அடுத்து வந்து இங்கே கத்திரிக்காய் பார்த்துடலாம். கத்திரிக்காய் அடுப்பில் தான் இருக்குது. சிம்மரில் போட்டு தான் இந்த வேலையை முடிச்சாச்சு. அடுப்பில் நம்ம இப்படி தான் ஒரே கை வேலை பார்க்குதுன்னும் போது காலாக இப்படி தான். அது செய்யும்போது இது செய்தால் தான் நம்மளுக்கு முடியும், இல்லைன்னா வயசாக காலத்தில் நம்ம நிற்க முடியாது. முதுகு வலி, கால் வலி இதெல்லாம் வந்துடும். இன்னும் 2 நிமிஷம் ஆகும். இது வந்து மட்டும் நான் சமையலை முடிச்சாச்சு. இதுக்குள்ளே அப்படி சப்பாத்தி தான் போடணும். இப்போ வந்து ரைஸ் வந்து வெந்துட்டுருக்கு. மோர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, குடிச்சிடலாம். பார்த்தீங்களா, மோர் நேற்று அடிச்சு வச்சது ஃப்ரிட்ஜில், எடுக்கவே மறந்துட்டேன் நான். அது இப்போ குடிக்கவே முடியல, என்னால் ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது. அதுமாதிரி குடிச்சா கல்லெல்லாம் உடைக்குதா, அதை வச்சாச்சு. இப்போ தண்ணி தாக்கத்துக்கு கொடுக்க முடியல. நாங்கள் எப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பிஸியாக ஏதோ பேசிட்டு இருந்தோமோ அதை மறந்துட்டோம். இப்போ வந்து கத்திரிக்காய் பொருள் பாருங்கள், அது கூடவே இப்படி குழக்கலான்னு ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் நான். என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கோம் அதை பார்த்துலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஆகுது, 40 நிமிஷம் ஆகுது. 1:10 ஆக போகுது. நம்ம வந்தது 12:20.
இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸு இப்போ இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து ரைஸ் வந்து வாமர் போயிடும். இங்கே வந்து வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இங்கே வந்து கத்திரிக்காய் பொரியலுமே ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து அங்கே வந்து வீட்டில் வர ஊற்றினா தயிர் வச்சுருக்கேன். வந்து சாம்பார், இங்கே வந்து மோர் வேறு இருக்குது. அடுத்து வந்து இங்கே வந்து சப்பாத்தி மாவு இருக்குது. இது வந்து சப்பாத்தி போட போகிறேன். இங்கே வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். இது 3வது சப்பாத்தி. இந்த வெயிலில் சப்பாத்தி சுடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. நைட்டு கொடுத்து விடுறதுக்கு சாப்பாடையே சாப்பிட்டதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லைன்னா ரைஸை கொடுத்து விட்டுடலாம். வேண்டாலும் இந்த வெய்ய காலத்தில் இப்படி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதுக்கு தான் சப்பாத்தி சாப்பிட்றவங்க ஒரு சின்ன இது உள்ளே வந்து மடித்து போடுறீங்களோ எப்படியே போடுங்க. பட் அதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் கொஞ்சம் போட்டு சப்பாத்தி மடித்து சுட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் இந்த ஹீட்டு வந்து தணிக்கும். இப்போ வந்து நல்ல பெருசாக தோசைக்கல் சைஸுக்கு, என் பொண்ணு சைஸுக்கு ஒரு சப்பாத்தி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 2 சப்பாத்தி தான். அதான் நான் அப்படி போடுறேன். அப்புறம் பார்த்தீங்களா, இந்த சம்மருக்கு வெயில் காலத்தில் எதை சில்லுன்னு பார்த்தாலும் குடிச்சிடலாம் போல தான் இருக்கும். சாப்பாட்டை தவிர எல்லாமே பிடிக்கும் நம்மளுக்கு. ஆனால் எல்லோரும் குடிக்கிறதுக்கு குடிப்பின உள்ளவங்க குடிச்சிடுவாங்க. நம்மளை மாதிரி சுகர் இருக்கவங்க தான் ரொம்ப பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வெக்கி பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு பதில் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் மோரை அடித்து வச்சுக்கணும் வைங்களேன். பேசாமல் எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு குடிச்சிடலாம். உடம்புக்கும் நல்லது. உப்பை போட்டு பெருங்காயத்தை போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்காக குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நானே நேற்று அப்படி தான் குடித்தேன். என் பையன் ஜூஸ் வாங்கின்னு வந்துட்டான். லெமன் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸும். வேறு வழி என்ன பண்ணுறது? குடி ரொம்ப வற்புறுத்தி பார்த்த உடனே குடிச்சிடணும் போல தான் குடிச்சிட்டேன் நேற்று. அதனால் எப்போயோ ஒரு நாளைக்கு குடிச்சிடுவோம். குடிக்கவே முடியாதுன்னா யாராலும் அப்படியெல்லாம் கண்ட்ரோலாக இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பவும் போல் சுடுது கையில் வைக்க முடியாது. டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி ஒரு 3 வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது மேலே கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சு விட்டுற போகிறேன். தனித்தனியாக பாக்ஸ் வச்சா என் பையன் என்ன திட்டுறான், எதுக்கு எத்தனை பாக்ஸ் வைக்கிறாங்கிறான். கெட்டுக்கிட்டு போச்சுன்னா பழாயிடுமேன்னா அவன் புரிய மாட்டேங்குது. சரி வச்சு வைப்போம். கொஞ்சம் இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் அவனுக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம், ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வதக்கிறது. அதனால் அது வச்சாச்சு. அடுத்து சாம்பாரை ஊற்றிடலாம். நல்லா வெண்டைக்காய் சாம்பார். அவனுக்கு தான் பிடிக்கும். வெண்டைக்காயெல்லாம் அவனுக்கே வைக்க போகிறேன். நான் இப்போல்லாம் நானும் சாப்பிட்றேன், வேறு வழி. சாம்பார் ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா டின்னர் பாக்ஸுக்கு கட்டி வச்சுட்டேன். சப்பாத்தி கத்திரிக்காய் பொரியலும் சாம்பாரும். இப்படி என் பொண்ணுக்கு ஒரு சப்பாத்தியும் கத்திரிக்காய் பொரியலும் சாம்பார் வந்து எவ்வளோ வேணால் ஊற்றிப்பா. அவ்வளோ பிடிக்காது அவளுக்கு. சரி எப்படி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டோம். இப்போ எல்லாம் முடிச்சுட்டா 1:30 மணி ஆகுது. நம்ம வந்து அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour ஆகுது. நான் உள்ளே வந்து 12:20க்கு வந்தேன். இன்னும் வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் ஆகுது. எல்லாத்தையும் முடிச்சாச்சு, நீட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. எனக்கு இப்போ மோரை திருப்பியும் குடித்தேன். ஏன்னா ஐஸ் மாதிரி இருந்தது, குடிக்க முடியல. பாதியை குடிச்சிட்டு பாதி வச்சுருந்தேன். எல்லாம் குடித்தேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா தான் சாப்பிடும். இப்போ பார்த்தீங்களா மணி 2:15. இப்போல்லாம் பார்த்தீங்களா நான் டெய்லி இந்த 2:15 மணிக்கு தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அது அப்படியே அமைஞ்சு போகுது. என்னன்னு தெரில, இன்றைக்கி ஒன்றும் பசி ரொம்ப இல்லை எனக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, நான் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்றைக்கி காட்டில் அவங்களுக்கு ஒரே ஒரு பிடி சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் நைட்டு. அந்த சாதத்தை தான் சாப்பிட்டேன் பாருங்க. கொஞ்சோண்டு மோர் அதில் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் டீ குடித்தா அப்போ அவ்வளோதான். அப்புறமா வந்து மோர். இப்போ வந்து 1 மணிக்கு ஒரு டம்ளர் மோர். இப்போ வந்து சாதம் இந்த பவுலில் தான் நான் எடுக்கிறேன் இப்போல்லாம். ஏன் பார்த்தீங்களா, இது அளந்து சாப்பிட்டா நம்மளும் ஒரு திருப்தி நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இதே நிறைய தான் இருக்குது பாருங்க. ஒரு பிளேட் இருக்கும், அவ்வளோதான் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்களா அடுத்து இங்கே பொரியல் சொன்னேன்ல, என்னோட மொத்த பொரியல் இதிலேயே சாய்ச்சிக்க போகிறேன். வழியே கிடையாது. எங்கள் வீட்டில் பண்ணுற அட்டூழியத்துக்கு சிலதெல்லாம் நானே தான் சாப்பிட்டாகணும், அந்த கட்டாயம். இப்போ வந்து கத்திரிக்காய் பொரியல் அதையும் கொஞ்சோண்டு வச்சுருவோம். இன்னும் ஒரு வேளை தான் சாப்பிட்றேன் காய்கறி. நான் தான் சொன்னீங்க பாருங்க எவ்வளோ காய். இப்போ அந்த சாதமே எனக்கு அதிக மாதிரி தோணுது. பார்ப்போம், இல்லாட்டி எடுத்து தான் வைக்கணும், வேண்டாம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா சாம்பார் நல்லா கமகமான்னு வாசனையாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு மாதிரி இது சாம்பார் சாப்பிட்டு. சரி, அப்புறம் தயிருமே இருக்குது. ஆனால் அது ஊற்றி போனால் என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள் தயிர் வேறு இருக்குது. பார்க்கலாம் என்ன இப்போ சாப்பிட போகலாம். பார்த்தீங்களா இதே அதிகம் மாதிரி தோணுது எனக்கு. அப்படி தான் தோணுது. ஏன்னா இது பாருங்க, இதுவே வந்து ஒரு கப்பு சாதத்துக்கு சமமாகிடுதுல்ல. பழைய மாதிரியே அதே கதையை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணியே தீரணும். ஏன்னா நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி இருக்குது. சாதம் பறித்து சாப்பிட்ணும், காய் நிறைய சாப்பிட்ணும், அது வந்து வாய்க்கு ருசியாக இருக்கணும். இல்லைன்னா அதையும் சாப்பிட முடியாது. இப்படியெல்லாம் இருக்க வேண்டியதாகுது. சரி, குழம்பாமல் சாப்பிடுவோம். சாம்பார் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஆடு மாடு
மெல்ற தழை, அந்த தழையை தான் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ எடுத்து இதையே தான் சாத்தில் போட போகிறேன். போட்டு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். நல்லா தான் இருக்குது கீரை. வர எனக்குமே வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை. இந்த கீரை பார்த்தீங்கன்னா இந்த பசரை கீரை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்னதாக தரையோடு பறந்து வரணும். அது வந்து பருப்பு போட்டு கலந்தால் தான் முக்கால்வாசி நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை பொரியலை செஞ்சே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னென்னா மண்ணோடு இருக்கும், மண் மேலேயே பறந்து போகிறதுனால மண் வாசனை வரும். கொஞ்சம் ஒரு சிலர் பிடிக்காது, சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறதுனால பிடிக்கும். பட் என்னென்னா பொரியல் பண்ணாமல் பருப்பு போட்டு கடையில் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மண் வாசனை சகிச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பழக்கம் இருக்கவங்களும் பிடிக்கும், புதுசாக கேட்டால் பிடிக்காமல் இருக்கலாம். பட் சாப்பிடுவோம். அதான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ கீரையை போட்டு தின்னுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா தெரியுதா, ஒரு வழியாக எப்படியே முக்கால்வாசி கீரையை மென்று ஆசை போட்டுட்டேன். இன்னும் ஒரு கால் பாகம் ஒரு வயதாக இருக்குது. அதை அப்படி வச்சுட்டு வச்ச குழம்பெல்லாம் யார் சாப்பிடுவாங்க, அதையுமே நம்ம சாப்பிட்டாகணும்னா. அதனால் இப்போ கொஞ்சம் சாம்பார் இருக்குல்ல, வெண்டைக்காய் சாம்பார், அது கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. எப்பவுமே வச்சோடனே எதுவுமே டேஸ்ட் இருக்காது தெரியுமா உங்களுக்கு. அடுத்த வேலை தான் நல்லா. ஏன்னா இந்த மாதிரி நாக்கு ருசி கெட்டு போயிருக்கு. நம்ம டேப்லெட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அந்த நாக்கோட ருசியே போயிடுது. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு வயதானவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு லைக்கானா போட்டு விடுங்க. தெரியாதவங்க. இந்த வெண்டைக்காயெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாம்பாரில். நேரம் கொள்ளடுக்கு முழுங்கிட வேணும். மொத்த காயெல்லாம் சாப்பிடுவேன். எனக்கு இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் பிடிக்காது சாம்பாரில். என் பையன் கொஞ்சம் சாப்பிடுவான். என் பொண்ணு பார்த்திங்கன்னா எதுவுமே சாம்பாரில் இருக்கக்கூடாது, குப்பைன்னு சொல்லுவாள். இந்த குப்பையெல்லாம் போடாது. எனக்கு நல்ல பேர் வச்சுருக்கா, குப்பைன்னு. இதெல்லாம் என்ன செய்யும், இவ்வளோத்துக்கும் பெரிய கழுதை தான் அது. சாம்பார் சுட சுட இருக்கு, ருசி பசி தெரியல, சாப்பிட்டு முடிச்சிடுறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி வதக்கல், இந்த மாதிரி வதக்கி பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காரமாக தான் இருக்கும். லேசாக நல்லா வதக்கி விடணும். கடைசியில் அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும். கொஞ்சம் சிம்மரில் போட்டு கொஞ்சம் மெதுவாக வதக்கி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சாத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதால் கொஞ்சம் இந்த சாம்பார் சோறு இறங்குது. எனக்கு இந்த சோறே அதிகம் போல் தோணுது. எடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, இந்த சாத்திலே கொஞ்சம் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம சாப்பிட முடியாது, ஏன்னா பொரியல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணேன், இதையே கூட தள்ளிட போகிறேன். எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. எனக்கு ரொம்ப வாய்க்கு ரொம்ப காரம் தெரியுது. காரம்லாம் இல்லை, ஆனால் என் வாய் எரியுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாத்தையும் சேர்த்து தயிரை ஊற்றிருப்பேன். இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்களா, இந்த தயிர் தான் நம்ம உயிரை காக்கும் பெரிய ஒரு நல்ல மருந்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த தயிர் தான் அந்த வெயில் காலத்தில் தயிரும் மோரும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தயிர் மொத்தத்தையும் ஊற்றிக்கிட்டு அந்த சாத்தத்தை எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். அதுமாரி சாப்பிட முடியாது. இப்போது போட்டு எல்லா குருவிக்காரங்க சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. குருவிக்காரங்க யாராவது பார்த்துட்டு இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க, அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த சாம்பாரை தூக்கி இப்படி ஊற்றி நம்மளுமே அந்த அவதாரத்தை எடுக்க வேண்டியது தான். ஏன் பாவம் அவங்கள சொல்லுவானே, நம்மளுமே அப்படி தான் இருக்கிறோம். அவ்வளோதான், போட்டு அப்படி அப்படியே அடிக்க வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் அந்த சாம்பாருக்கும் தயிர் சாத்து கொஞ்சம் அப்படி போய் உள்ளே போகுது.